கர்த்தராக உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் தேவ வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் இப்பொழுது இரண்டாவதாக வாசிக்க கேட்ட வேத பகுதியில் முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை யாராகில் ஒருவர் நீங்கள் தெளிவாக சத்தமாக வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு வசனம். முதல் செய்தி வேளையிலே உங்கள் மத்தியிலே ஒரு கேள்வியை நான் வைத்திருந்தேன். தேவ பயமா தேவ அன்பா? தேவனுக்கு பயப்பட்டு அவரை சேவிப்பது என்பது பழைய ஏற்பாடு. தேவனை நேசித்து அவரை சேவிப்பது என்பது புதிய ஏற்பாடு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பது என்பது பழைய ஏற்பாடு. கர்த்தரை நேசித்து அவருடைய வழியில் நடப்பது என்பது புதிய ஏற்பாடு. பிள்ளைகளே வாருங்கள், உங்களுக்கு தேவனுக்கு பயப்படுவதை கற்றுக் கொடுப்பேன் என்பது பழைய ஏற்பாட்டு விதம். பிள்ளைகளே வாருங்கள், தேவனை நேசிப்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் புதிய ஏற்பாடு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பழைய ஏற்பாடு. கர்த்தரை நேசிப்பதே ஞானத்தின் ஆரம்பம் புதிய ஏற்பாடு. எனவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு தேர்ஸ் a big difference, ஒரு வாஸ்ட் கேப் இருக்குது. ஆகையால் பழைய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே சிந்திக்க வேண்டும், புதிய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு மாறி புதிய ஏற்பாடு வந்திருக்கிற அதற்காக ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிரயம் செலுத்தி என்பது அறியவில்லை. பழைய ஏற்பாடு காளை ஆடு இது போன்ற ரத்தங்களினால் தான் அது பிரதிஷ்டை செய்யப்பட்ட. புதிய ஏற்பாடு நியூ கவர்னன் நியூ டெஸ்டமென்ட் எப்படி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமா பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஸோ இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்ப வேண்டியது இருந்தது இல்லையா? அப்போ இட்ஸ் a great thing. அப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திதான் இது பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றால் இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பது such a magnificent thing, அவ்வளோ பெரிய மேன்மையானது என்பதை நாம் அதில் அறிகிறோம் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆவிக்குரிய அணுகுமுறைகளுக்கு பின்பற்றும் முறைகளுக்கு பழைய ஏற்பாட்டை தான் பார்க்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம we should learn. அதே நேரத்தில் we need some balance. நியூ டெஸ்டமென்ட் என்ன சொல்லி இருக்கு இது தொடர்பாக என்பதை பார்த்துட்டு தான் பழைய ஏற்பாடு பின்பற்றணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒருத்தர் கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஏப்பா நீ வீட்டில் ஜெபம் பண்ணுவா? இல்லை நான் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டேன், கோயிலில் தான் இருந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுவாராம். ஏன் நீ வீட்டில் ஜெபம் பண்ணாம கோயில்? அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்தலத்திலிருந்து நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களையும் கேட்பதற்கு என்னுடைய காதுகள் திறந்ததாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது பழைய ஏற்பாடு. இந்த ஸ்தலம்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு தற்காலிகமாக தேவன் ஆலயம் என்ற ஒரு சூழலை கொடுத்திருந்தார். அது பெர்மனன்ட் கிடையாது. இந்த ஸ்தலம் அன்றைக்கு தேவன் ஆலயம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கிற பிரேயர். ஆனால் நியூ டெஸ்டமென்ட் அப்படி கிடையாது. நீ எந்த கோயிலில் போய் பிரேயர் பண்ணாலும் அதனுடைய அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ மணிக்கூண்டுக்கு பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு, ஆல்டர் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு, இல்லை ஆலய வாசலில் உட்காந்து ஜெபம் பண்ணு, இல்லைன்னா உள்ள பிரவேசிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி வெளியே நின்று கொண்டே ஜெபம் பண்ணு, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எங்கிருந்து செய்யப்படுகிற விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஸ்தலத்திலிருந்து. எந்த ஸ்தலத்திலிருந்து? கர்த்தர் தங்குகிற ஸ்தலத்திலிருந்து. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் தங்குகிற ஸ்தலம் எங்கே இருக்குது? நாம தான் இல்லையா? இதுதான் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தை ஆண்டவர் தங்குவதற்கு ஏற்ற விதமாக வைத்துக் கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய விண்ணப்பத்தை தான் இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆலயங்கிறது என்ன தெரியுமா? நான் கோயில்பட்டில் அதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருந்தேன் ஒரு செய்தியில். ஆலயம் என்பது தேவனுக்காக அல்ல, நமக்காகத்தான். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவனுக்கு ஒரு தங்குமிடம் டெம்பரரியாக தேவைப்படுது. அவர் பரலோகத்தில் இருக்கல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆலயத்தை கட்டுவீங்கன்னு கேட்ட ஒரு தேவன். அதனால நாம் அவர் விரும்பும் அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனாலும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு he needs some place, ஒரு பிளேஸ் வேணும் டெம்பரரியா. அதனால தான் 25:8 யாத்ராகமத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இவர்கள் நடுவிலே நான் தங்குவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. எதற்கு அவர்கள் நடுவில் தங்கணும்? சொகுசுக்காகவா? இல்லை, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. அதுபோல புதிய ஏற்பாடு வருகிற பொழுது தேவன் தங்குகிற ஸ்தலமாக எதை தெரிந்து கொண்டதாக சொல்லுகிறார்? மனிதர்கள் கட்டின கட்டடம் அல்ல என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:48 மூலமாகவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:24 மூலமாகவும் 2 முக்கியமான தேவ மனிதர்கள் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது தேவ ஆலயம் என்பது நாம் தான். அப்போ இந்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற எந்த ஸ்தலம்? சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் இல்லை, சென்ட் ஜேம்ஸ் சர்ச் இல்லை, ஆல் செயின்ட்ஸ் சர்ச் கிடையாது இல்லையா?
இந்த சர்ச்சஸ் எல்லாம் கிடையாது. நாம தான் அல்லேலூயா we are the temple. இந்த ஸ்தலத்திலிருந்து, அதாவது தேவன் தங்குவதற்கு இடம் கொடுக்கப்பட்ட ஸ்தலத்திலிருந்து, அவ இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் தங்குனா இந்த ஸ்தலத்திலிருந்து இருக்கிற விண்ணப்பத்தை கேட்பார். அது மலையிலிருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார், நம்ம வீட்டில் ஹாலில் இருந்து ஜெபம் பண்ண கேட்பார், அறையிலிருந்து ஜெபம் பண்ண கேட்பார், கிச்சன்லேருந்து ஜெபம் பண்ண கேட்பார், எங்கே இருந்தும் கேட்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தங்குற எந்த ஸ்தலம்? இந்த ஸ்தலம். அதனால வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட்? வி மஸ்ட் ஹேவ் எ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். சரியான ஒரு ஐடியா வேணும். இப்போ இரண்டாவது செஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது முதலாவது நிகழுகிறதா? இல்லை என்றால் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடப்பது முதலாவது நிகழ்கிறதா? இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதை நாம் முதலாவது செய்ய வேண்டுமா? இல்லை என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் முதலாவது எதிர்பார்க்க வேண்டுமா? சொல்லப்போனா ஆசீர்வாதம் முதலாவதா, இல்லை என்றால் தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை முதலாவதா? நல்லா சொல்லுங்க. தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஏன்னா தேவன் விரும்புகிறபடி வாழ்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சங்கீதம் 128:1 அதைத்தான் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். இல்லையா? ஹீஸ் த பிளஸட் பர்சன். அவங்க எல்லாம் ஒரே குரலை ஓங்கி சொல்லிட்டாங்க. உங்க பக்கம் வாய்ஸ் ரொம்ப டல்லாவே இருந்து, லோவாகவே இருந்து. நீங்க என்ன சொல்றீங்க? குடும்பங்களுக்குள்ள நம்ம வாய்ஸ் தானே உயர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ பொம்பளை சும்மா இருந்தானே சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, கீழே டவுனாக இருக்குது. முதலாவது கர்த்தருடைய வழியில் நடக்கணுமா, இல்லைன்னா முதல்ல ஆசீர்வதிக்கப்படணுமா? கர்த்தருடைய வழியில் நடக்கணும். சொல்லி முடிச்சு நீங்கள் பிரசங்கம் முடிச்சு சாப்பிட போயிடலாமா? அல்லேலூயா. சரி, நீங்கள் சொன்னது சரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க, பைபிளில் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லைங்க, முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இரண்டாவதுதான் பரிசுத்தமாக வாழணும். ஐயோ தப்பு பிரசங்கம் பண்ணுறாரு, இதுக்காக நேரத்தை மறுக்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அதான் சொன்னேன், பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. பழைய ஏற்பாட்டில் வேலை செய்து சம்பளம் வாங்கு, அப்படித்தானே? உபாகம் 28 என்ன சொல்லுது? இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை நீ செல்லுகிற தேசத்தில் கவனமாக பின்பற்றினால் இப்பொழுது நான் சொல்லுகிற ஆசீர்வாதம். அப்போ முதல்ல என்ன வருகிறது? First of all, they must listen to the voice of God. They must follow the word of God. They must obey to God. Then they will be blessed. இது Old Testament. எல்லாத்துலேயுமே ஆண்டவர் ஒரு டிஃபரன்ஸ் வச்சிருக்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் வேலை செய் சம்பளம் வாங்கு. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, சம்பளம் வாங்கிட்டு வேலை செய். அல்லேலூயா. முதலாவது சம்பளம் வாங்கியப்பா, ரெண்டாவது வேலை செய். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையின்படி நட, ஆசீர்வதிக்கப்படுவாய். புதிய ஏற்பாட்டில் நீ முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு நட. பழைய ஏற்பாட்டில் வேலை செய்து சாப்பிடு, புதிய ஏற்பாடு சாப்பிட்டுட்டு வேலை செய். புரிகிறதா? புரிகிறதா? உங்களுக்கு ஓப்பன் ஃபாரம் இருக்குது இந்த செஷனுக்கு பிறகு. இப்போவே எழும்பி கேட்கணும்னு எனக்கு தோணுது. கூட்டத்துக்காக நான் என்ன செய்கிறேன், உட்காந்துருக்கேன்னு அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ எழுந்து கேட்குறது உங்களுக்கு வெக்கமாக இருந்தாலும் செகண்ட் செஷன் முடிஞ்சு தேர்ட் செஷன் வருகிற பொழுது நீங்கள் கேட்கலாம். பழைய ஏற்பாடினுடைய கான்செப்ட் வேற, புதிய ஏற்பாடுடைய கான்செப்ட் வேற. பாருங்க, ஒரு வேலைக்காரன் உங்கள் வீட்டுக்கு வந்தா வேலைக்காரன் என்ன சொல்லுவீங்க? நல்லா வேலை செய்ப்பா, சரியாக வேலை செய்தா மத்தியானம் சாப்பாடு, அப்படி தானே? அப்படி தானே? சரியாக வேலை செய்தா சம்பளம். அதே இது உங்கள் பிள்ளைன்னா, ஏய் நான் கொடுக்குற வேலையெல்லாம் ஒழுங்காக போய் செஞ்சுட்டு வந்தால் தான் சாப்பாடு, இப்படியா வேலை உங்கள் பிள்ளைக்கு சொல்லுங்க. சில நேரங்கள் அப்படி சொல்கிறோம். பிள்ளைக்கு என்ன பண்ணுறோம்? உன் கண்ணு சாப்பிட்றா, நிறைய வேலை செய்யணும்டா, நீ சாப்பிட்டுட்டு போய் வேலை செய். உங்கள் குடும்பங்களில் முதலாவது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா, இல்லை என்றால் அவர்களால் நீங்கள் பலன் பெற்றீர்களா? முதலாவது உங்கள் பிள்ளைகள், உங்களால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலையே, நீங்கள் அவங்கள தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து வேலைக்கு போய் அதுக்கு பிறகு கூட சம்பளத்தை தர மாட்டேங்கிறான் இல்லையா? சம்பளம் வாங்குற நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 5 பைசா இங்கே செய்ய மாட்டேங்க.
அதுவும் பத்தாதுன்னு சொல்லி பிரசவ செலவு நம்ம தான் பண்ணணும், பஸ் செலவு நம்ம தான் பண்ணணும், பிள்ளைக்கு பேபி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க நம்ம தான் பண்ணணும், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமான எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் வளர்க்கணும், அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்களாம், நாம் போய் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடணும், கூட்டு வரணும். இதை நம்ம வேலை, இது நம்ம உலகத்தில் நடக்கிற விஷயம். அல்லேலூயா. என்ன செய்கிறது பிறர் பிள்ளைகளை பொத்தா அதான் செய்ய வேண்டியிருக்குன்னு. சரி, ஆனால் பிள்ளைகள் முதலாவது நம்முடைய இல்லங்களிலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இல்லையா, பெற்றோரால் நன்மை பெறுகிறார்கள். நன்மை பெற்ற பிறகு தான் அவர்களுடைய முதிர் வயதில் அவர்களால் நன்மை ஏற்பட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா. இப்போ புதிய ஏற்பாடில் நம்ம வேலைக்காரங்களா பிள்ளைங்களா? வேலைக்காரங்களா பிள்ளைங்களா? ஆண்டவர் நம்ம வேலைக்காரர்கள் அழைச்சிருக்கிறாரா பிள்ளைகளை அழைச்சிருக்கிறாரா? தேவனுக்கு வேலைக்காரன் வேணுமா புள்ள வேணுமா? புள்ள. அவன் பிள்ளைக்கு முதலாவது சாப்பாடுங்க. பிள்ளைக்கு முதலாவது சாப்பாடு. நீ முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்படணும். யோசுவா பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசுவா புத்தகம் 3:5 நினைக்கிறேன், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? Consecrate yourself, sanctify yourself, make yourself clean. Tomorrow God will do miracles. இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு. ஆனால் இயேசுவின் பிரமாணம் அதுவல்ல. இன்றைக்கு அற்புதம், நாளைக்கு பரிசுத்தம். நல்லா மனசில் வச்சுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இன்றைக்கு ஆசீர்வாதம், நாளைக்கு கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடந்தால் போதுங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் நடங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. வேத பிரமாணத்துக்கு முரண்பாடாக உங்களுக்கு தெரியுதா? அது நான் சொல்ல போகிற செய்தி தாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது ஆசீர்வதிக்கப்படுங்கள். First of all, be blessed by God, then walk in His ways. ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம்ங்கிறது வேற, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தங்கிறது வேற. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் பரிசுத்தம் என்று பார்த்தது வேற, புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறவங்க பரிசுத்தம் என்பது பரிசுத்தம் பார்க்கப்படுகிறது வேற. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான பிரமாணங்கள் மனிதனுடைய முயற்சியால் நிறைவேறுவதற்கு இயன்றவைகள் தான். அல்லேலூயா. நீங்கள் வீடுகளுக்கு சென்று பழைய ஏற்பாட்டில் சொல்றது கவனித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான பிரமாணங்கள், இந்த இச்சியாதிருப்பாயாக, பிறன்மனை விரும்பாக, இது போன்ற சில காரியங்கள் கஷ்டமாய் ஒழிய மறுபடியும் பெரும்பாலான உடன்படிக்கை, இந்த பிரமாணங்கள், கட்டளைகள், உபதேசங்கள் அவங்க முயற்சி பண்ணால் ஃபாலோ பண்ண முடியும். புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நீ தலைகீழ நின்னா கூட, நீ குட்டிக்கரணம் போட்டால் கூட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தினுடைய தேவை சந்திக்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அவ்வளோதான். அல்லேலூயா. உன் கண்ணை எவனா சேதப்படுத்த, நீ அவன் கண்ணை சேதப்படுத்திக்கோ. உன் பல்லை எவனா உடைச்சா அவன் பல்ல என்ன செய்யும்? உடைச்சிக்கோ. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் உன் ஒரு கன்னத்தை அடித்தால் மறுகணத்தை காட்டி கொடு. இப்போ என்ன தேவைப்படுதுங்க? அங்கே ஒரு கன்னத்தில் நம்மளை அடிச்சு விட்டான், அவனை திருப்பி ஒரு அடி கொடுக்குறவங்க நம்ம கொஞ்சம் மனசுக்கு ஒரு திருப்தி, வச்சு கொடுத்தோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி வரும். புதிய ஏற்பாட்டில் என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு? அடிச்சிட்டானா வாங்கிட்டு வா, உன்னை அவமானப்படுத்திட்டானா வாங்கிக்கோ, சுமந்துக்கோ. அது பத்தாயிட்டு நானும் இப்படி தான் அனுபவிச்சேங்கிறார். நானும் அவமானப்பட்டிருக்கேன், நானும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கேன், நானும் அசிங்கமாக பேசப்பட்டிருக்கேன், தப்பாக பேசப்பட்டிருக்கேன், பொய்யான கூட்டாளி ஏற்றிருக்கேன். நீ அதை மாதிரி பின்பற்று, அதை வாங்கிக்கோ. அப்போ புதிய ஏற்பாட்டில் பொறுமை தேவைப்படுகிறது, தாழ்மை தேவைப்படுகிறது, நீடிய சாந்தம் தேவைப்படுகிறது, நீடிய பொறுமை தேவைப்படுகிறது. இது கஷ்டம் இல்லைங்களா? உங்களால் முடியுமா? முடியாதா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொறுமையாக வாழ்ந்து காட்டுவாயானால் உன்னுடைய குடும்பத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நீடிய சாந்தத்தோடு வாழ்ந்து காட்டுவானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுவாயினால் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த மாதிரி ஒரு பிரமாணம் கொடுத்தா புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. அல்லேலூயா. கவனிச்சிங்களா? ஆசீர்வதிக்கப்படாமல் போனாலும் பரவாயில்ல, பொறுத்துக்கிட்டலாம் வாழ முடியாது அந்த மனுஷங்கிட்ட. அப்படின்னு இவர் பெருசு, இவர் அவரை விட தான் நான் கூடுதல் படிச்சிருக்கேன். அவர் ஃபேமிலியோட என் ஃபேமிலி டாப்பு தான். அவர் நேற்றுக்கு தான் அந்த களத்தில் செயின் போட்டிருக்காரு, நாங்கள் பரம்பரையாக போடுறோம். அவர் நேற்றுக்கு தான் கோல்டன் கலரில் வாட்சிக்கிட்டு நடக்கிறார். எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே வாக்கிச்சுக்கிட்டோம் இல்லையா? இங்கே எதுக்கு பொறுமை, தாழ்மை? பாருங்கள், பழைய ஏற்பாட்டு ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹோலினஸ், நியூ டெஸ்டமென்ட் ஹோலினஸ், போத் ஆர் டிஃப்ரெண்ட்.
ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து மனிதனுடைய மனுஷீக பலவீனத்தின் அடிப்படையிலே தேவன் அவர்களிடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் எதிர்பார்த்தார். அதை கூட அவங்க நிறைவேற்றல. அப்படித்தானே? நியாயப்பிரமாண முழுவதையும் நிறைவேற்றுகின்ற அளவிற்கு வலிமை பெற்றவர்கள் பழைய ஏற்பாட்டில் இல்லை என்று தான் நம்ம பார்க்கலாம். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்போ நிறைய பேர் வந்து இந்த பாவம் செய்யலை. நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்யலை. அப்படி தானே? விபச்சாரம் பெருகி போன காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அது நம்முடைய டாப்பிக்கில் இல்லை, அது உண்மை அறிஞ்சு வச்சுக்குவோம். ஆனால் நிறைய பேர் விபச்சாரம் செய்யலை. ஆனால் விபச்சாரம் செய்யாதவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நான் அவளை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது, அவங்க பொண்ணு மாதிரி கிடையாது, இவங்க பொண்ணு மாதிரி, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன். சரி, கரெக்டாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக எந்த அலிகேஷன் கிடையாது, எந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, எந்த அக்யூசேஷனும் கிடையாது. நீங்கள் எந்த தப்பு செய்து யாரும் பார்க்கல, ரைட். ஆனால் நீங்கள் பரிசுத்தமா? நீங்கள் விபச்சாரம் செய்யவில்லை, தவறாக பழகவில்லை, தவறாக போகவில்லை, தவறாக ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் பரிசுத்தமா? பைபிள் என்ன சொல்லுது? இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியமா. இயேசு என்ன சொன்னாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாகிவிட்டது. அது ஸ்திரீக்கு மட்டுமில்லை, ஆம்பளைங்களுக்கு மட்டுமில்லை. அதே மாதிரி தான் ஒரு ஆணை இச்சையோடு பார்த்த பொழுது ஒரு ஸ்திரீ என்ன செய்து விட்டாள். ஐயோ, அந்த வசனம் இல்லையே பைபிளில். இவர் கூட்டுறாரு, ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு. இல்லைங்க, அது உதாரணமாக சொன்னது. ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை அப்படி பார்க்குறவனா, அதே போல் ஒரு மனுஷி பார்த்தாலும் என்னதான் பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பார் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன? விபச்சார சரிசனம், அதாவது ஒரு பெண்ணோடோ இல்லை ஒரு ஆணோடோ தவறான ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை உள்ளத்துக்குள் வைத்து கற்பனை செய்தாலே அந்த அடல்ட்ரி நடந்தாச்சு. ஆனால் லிட்டரலா யாரும் பார்க்கும்படியா நடக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், முடிஞ்சுப்பா, நீ யார்? விபச்சார பாவம் செஞ்சாச்சு. இது என்னது? நியூ டெஸ்டமென்ட் இல்லையா? அப்போ ஒவ்வொரு வசனமும் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். நான் வெளிப்புறத்தில் எளிமையாக ட்ரெஸ் பண்ண முடியும், வெளிப்புறத்தில் எளிமையாக சாப்பிட முடியும், வெளிப்புறத்தில் எளிமையாக வாழ முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உட்புறத்தில் நீ வெளியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற, ஹம்பிளாக இருக்கிற, ரொம்பவும் சன்னியாசி மாதிரி சாது மாதிரி இருக்கிற, ஆனால் இன்வர்ட்லி ஹவ் யூ ஆர். உன் சந்நியாச வாழ்வை கொடுத்து கூட நீ பெருமை பாராட்டுகிறாயே. நீ தாழ்மையாக உடை அணிந்து விட்டு அந்த தாழ்மையாக நான் உடை அணிந்திருக்கிறேன், அவங்கெல்லாம் அணியலையே அப்படின்னு கூட பெருமைப்படுகிறாயே. அப்போ இன்வார்ட்லி ஹம்புல்னஸ், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவார்கள். இப்போ நான் எதற்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், இவ்வளோ விஷயம் என்ன சொல்லுது? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருதயத்தில் சுத்தமாக இருந்து பார், உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நீடிய சாந்தத்தோடு இருந்து பார், உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு எதிராக பொல்லாப்பான காரியங்கள் சொல்லப்படுகிற பொழுது நீ அதற்கு எதிர்த்து பேசாதபடிக்கு அதை பொறுத்து கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னா, இஸ் இட் பாசிபிள்? ஏங்க, எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போனோம் மனுஷன். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார். ஆல் ஹவ் sinned and fall short of the glory of God. எல்லாம் பாவம் செஞ்சு இப்போ இந்த மனுஷன் யாரு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாத ஒரு மனிதனிடத்துல ஆண்டவர் நீதி பிரமாணங்களை கொடுத்து, நீ பின்பற்றுப்பா, முதலாவது இந்த வழியில போ, முதலாவது இந்த வார்த்தையின்படி நட, முதலாவது ஒழுங்காரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொன்னா, இஸ் இட் பாசிபிள்? இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? சொல்லுங்க. முடியும்னு சொல்றீங்களா யாராவது? நீங்கள் சொன்னாலும் அது உண்மையாக இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ரியலைஸ் அவர் ஓன் வீக்னஸ். நாம் பாவத்தில் மரித்து போட்ட. ஏன்னா ரோமர் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 7:18. அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதாவது என்னுடைய சரீரத்திலே நன்மை வாசமாக இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நல்லதை செய்வதற்கான ஒரு எபிலிட்டி, ஒரு ஆற்றல் என்னிடத்துல இல்லை. இப்படிப்பட்ட என்னிடத்திலே நீ ஒரு கட்டளையை கற்பனையை கொடுத்து விதமாக நடக்க வேண்டும், நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும், வெளிப்பிரகார செயல்களில் மட்டுமல்ல உள்பிரகாரமான சிந்தனையில் சரியாக இருக்க வேண்டும், நீ நீதி நிமித்தம் ஒரு பெரிய பசிதாகமுடையவனாக இருக்க வேண்டும், நீ சாந்த குணமுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படிங்க இதை பண்ண முடியும்? கடனை வாங்குறான்,
பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வச்சு அந்த காசு இதான் தரேன் ஒரு மாசத்துல சொன்னால் கொடுத்தோம். இப்போ பிள்ளைக்கு வந்து கல்யாண அவசரம் வருது, கேட்டால் சொல்கிறான் நான் அப்படி தான் நினச்சி தான் வாங்கினேன், எனக்கு முடியலை, எனக்கு தர வேண்டியது தரல. இப்போ என்ன பண்ணுறது? ஓடி போய் சட்டையை பிடிச்சி கொடுக்குறியா கொடுக்கலையா, என் பிள்ளைக்கு வாழ்வுகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட சொன்னார், கடன் கொடுத்து திருப்பி கொடுக்கலன்னா என்ன பண்ண சொன்னார்? அந்த வசனங்களை நாங்கள் படிக்கிறது இல்லைங்க. அது ரொம்ப பிரச்சனைக்குரிய வசனம். வேதத்தில் சில ரிசர்வேஷன் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட வசனங்கள்லாம் நம்ம போகக்கூடாது. உன் சத்துருவை நேசிப்பாயாக, பகைப்பவர்களுக்கு நன்மை செய்வாயாக, நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபிப்பாக. இந்த வசனத்துக்கு பக்கம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா நமக்கு அதை விட நல்ல வசனம் இருக்கு. என்ன? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், விசுவாசத்தோடு நீ என்ன ஜெபம் பண்ணுறியோ அது அப்படியே கிடைக்கும். நாளைக்கே எனக்கு பக்கத்தில் ஒரு பங்களா வீடு வேணும்னு கேட்டால் விசுவாசத்தோடு கேட்டால் என்ன கிடைச்சிரும். இல்லைங்க, வசனம் என்ன சொல்லுது? கடன் வாங்கி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? விட்டுட்டு போயிருப்பா. ஆமாம், ஒரு சட்டையை அவன் பிடுங்கிட்டு போனால் அடுத்த சட்டையும் கொடுக்குற ஆயத்தமாயிருன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால அந்த ரைச்சஸ்னஸ்ங்கிறது இட் இஸ் வெரி வெரி ஹை, ரொம்பவும் பெருசாக இருக்குதுங்க. இதை நீங்கள் என்ன பண்ண முடியாது? பின்பற்ற முடியாது. இப்போ நம்ம மறுபடியும் டாபிக் வருவோம். நம்ம டாபிக் என்னது? ஆசீர்வதிக்கப்படுகிறது முதலாவது நடக்க வேண்டுமா? பரிசுத்தமாக வாழ்வது முதலாவது நடக்க வேண்டுமா? பழைய ஏற்பாடு முதலாவது பரிசுத்தம், புதிய ஏற்பாடு முதலாவது ஆசீர்வதிக்கப்படும். எனவே first of all we must be very sure that we have been well blessed by God. அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏன்னா பைபிள் என்ன சொல்ற? அம்மா இன்னைக்கு படிச்சு பாருங்க, அது என்ன சொல்லுது? உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றால் ஆல்ரெடி we have been blessed by God. இல்லையா? தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தருளியாச்சு. தந்தருளப்படும் என்றல்ல, தந்தருளப்பட்டு விட்டு. அப்போ முதலாவது என்ன நடக்குது? இந்த வெரி பிகினிங் we have a blessing. அது என்ன blessing? இயேசு கிறிஸ்துவாகிய பரிசை பெறுகிறோம். அல்லேலூயா. இப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? அல்லேலூயா. முதலாவதே ஆசீர்வாதங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன்னதங்களிலே நாம் கிறிஸ்துவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம். அப்போ எல்லாம் முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தான் சாப்பிட்டாதான் நம்ம வேலை செய்ய முடியும். சம்பளம் வாங்கி அதை கொண்டு நம்மளை பலப்படுத்தி கொண்டாதான் அடுத்த வேலைக்கு போக முடியும். அல்லேலூயா. இதான் புதிய ஏற்பாடு. எனவே முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நல்லதா போச்சப்பா, நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் வாழ்ந்தாதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்ல வழியாக இருக்குது இல்லையா? என்ன வழி? இது கொஞ்சம் நல்ல வழியாக இருக்குது. முதலாவது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். அப்போ நம்ம ஒரு கேள்வி வருது, அப்போ நாம் நினச்ச மாதிரி அந்த புதிய வீடு, சொந்த வீடு வந்துடுமா முதலாவது? அப்போ நான் நினச்ச மாதிரி என் பொண்ணுக்கு அந்த இடத்துலையே கல்யாணம் நிச்சயம் ஆயிருமா? இல்லை என் பையனுக்கு இந்த வருஷம் தான் சீட்டு, அடுத்த வருஷமாவது மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருமா? அப்போ நம்ம கடனெல்லாம் இன்னையோட என்ன செஞ்சிட போகுது? நீங்கி போயிட போகுது. அப்போ உடம்புல என்ன வியாதியெல்லாம் போக போகுது. ஆசீர்வதிக்கப்பட்டால் இதுதானே நடக்கும். கவனிங்க, இங்கே தானே இருக்கிறீங்க. அப்போ முதலாவது ஆசீர்வதிக்கப்படுவது என்று சொன்னால் முதலாவதே என்னுடைய கடன்கள் எல்லாம் நீங்குகிறது, முதலாவதே என்னுடைய கஷ்டங்கள் நீங்குகிறது, முதலாவதே என்னுடைய ஆசைகள் நிறைவேறுகிறது, என்னுடைய பொருளாதார வசதிகள் பெறுகிறது, நான் சமுதாயத்தில் நல்ல ஸ்டேட்டஸ் பெறுகிறேன். அப்போ இதெல்லாம் முதலாக நடக்கும்னு சொன்னால் நல்ல வழியாக இருக்கிறதே சொல்லுங்க பிரதர். அடுத்தது என்ன? இதாங்க முதல் வழி. தேவன் முதலாவது நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறார்? வித்தவுட் எனி கண்டிஷன் காட் வாண்ட்ஸ் us to be blessed by him. அல்லேலூயா. எந்த நிபந்தனையும் அன்கண்டிஷனல் கிஃப்ட் தான் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு யாருக்கு கொடுக்கப்பட்டார்? பரிசுத்தவான்களுக்கா? பாவிகளுக்கு. அப்போ முதலாவதே ஆசீர்வாதம் வருது இல்லையா? அப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் உடனடியாக தீர்மாகிற கேள்வி வருது. இப்போ நீங்க இன்னொரு வசனத்தை படிக்கணும். மத்தேயு 6:33 வாசித்து பார்க்கும் பொழுது யாரோ ஒரு வாசிங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதைத்தானே நாங்கள் முதலாவது சொன்னோம். முதலாவது அவருடைய நீதியை தேடணும் இல்லைங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்போ முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுறது, இரண்டாவது
இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம அந்த இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற அந்த இடத்துல தான் நம்ம தேவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? சரீர சுகம், பொருளாதார வசதி, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, குடும்பங்களில் நல்ல காரியம் நடக்கிறது, கணவன் மனைவி உறவில் நன்றாக வாழுகிறது, இதெல்லாம் எதற்குள்ள இருக்கிறது? இவைகள் கூட கொடுக்கப்படும். ஆனால் இவைகள் கூட கொடுக்கப்படணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? வாட் டஸ் இட் மீன்? தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் செத்து போன பிறகு நம்ம போய் சேர்றதுக்கு ஒரு இடத்தை பற்றி நினைக்கிறோமே, என்ன இடம்? பரலோகம், அதுதான் நினைக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னது தேவனுடைய ராஜ்யம் என்பது அதையும் குறிக்கிறது. ஆனால் பிரதானமாக என்ன குறிக்குன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவன் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. த ட்ரூ பிளெஸ்ஸட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸட்னஸ். தேவனுடைய ராஜ்யம்னா இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூதர்கள் எல்லாம் நீண்ட காலமாக தங்களுக்கென்று ஒரு பொற்காலம் திரும்ப வேண்டும், தாவீதினுடைய காலத்தை போல ஒரு கிரேட்னஸ் நமக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டோம். ஏன்னா அந்த ராஜ்யம் வந்தா நமக்கு எதிரிகளால் பிரச்சனை இல்லை, அந்த ராஜ்யம் வந்தா நமக்கு செழிப்பு கிடைக்கும், அந்த ராஜ்யம் வந்தா நம்ம சமாதானமாக தங்கலாம், அந்த ராஜ்யம் வந்தா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ ராஜ்யம் என்பதே குறிக்கிறது. இட் டாக்ஸ் அபவுட் த பிளெஸ்ஸட்னஸ். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுண்டா என்ன ஆண்டவர் என்ன சொன்னா, நல்லா புரிஞ்சிங்க, நான் எதனை உன்னுடைய வாழ்விற்கு மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்று எண்ணுகிறேனோ அதை நீ முதலாவது தேடு, இதெல்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உன்னுடைய சரீர நல்ல முக்கிய பெரிய விஷயம் கிடையாது, உன்னுடைய பொருளாதார பிரச்சனை பெரிய விஷயம் கிடையாது. அதை விட பெரிய பிரச்சனையை வச்சிருக்கிற, அது சம்மந்தமாக நான் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், அதை நீ முதலாவது தேடு. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொல்லுகிற பொழுது அர்த்தம் என்னவென்றால், முதலாவது தேவன் எதனை நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறாரோ அதனை நாம் தேட வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ நவீன காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைகளில் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு இலவச இணைப்பு கொடுக்குறாங்க இல்லையா? 1 கிலோ ரவா வாங்கினா ஒன்று என்ன பண்ணுறான், ஒரு சின்ன குட்டி பாக்கெட்டு மேகி கொடுக்குறான், இல்லைன்னா ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறான், இல்லைன்னா ஒரு ஷாம்பு பாக்கெட்டு கொடுக்குறான், ஏதாவது ஒன்று கொடுக்குறான். சில நேரத்தில் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது அந்த இலவச இணைப்புகள் இல்லையா? அப்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா ஒரு இலவச இணைப்பும் கிடைக்குது. இப்போ ஆண்டவர் அந்த காலத்திலே இலவச இணைப்பு வச்சுட்டார். முதலாவது நான் எவைகளை ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம் அவைகளை நீ தேடு, நீ எவைகளை ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறாய் அது உனக்கு கூட கொடுக்கப்படும். அது இலவச இணைப்பு தான், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிரித்தார், வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்தார், எதிர்த்து வந்த ராஜாக்களை எல்லாம் வீழ்த்தினார். விடமாட்டேன் என்று விடும்புப்படியாக இருந்ததான அந்த எகிப்திய ராஜாவை 9 முறை அவன் முடியாது என்று சொன்ன பொழுதும் அவனை பணிய வைத்து அவர்களை விடுதலை செய்தார். கற்பாறையில் தண்ணீரை வரவழைத்தார் இல்லையா? கசந்து போன தண்ணீரை மதுரமாக்கினார். ஏதாவது அவருக்கு கடினமானதாக இருந்ததா? சொல்லுங்க, ஏதாவது அவருக்கு கடினமானதாக இருந்ததா? எது கடினமாக இருந்தது? இவர்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமான நாட்டை வைத்திருந்தார். அந்த நாட்டுக்கு சென்று சேர்வது தொடர்பான ஒரு தரிசனத்தோடு வாருங்கள் என்று அழைத்தார் பாருங்க, அதுதான் கடினமாக போச்சு. இதற்கு தான் இந்த ஜனங்கள் வரவே முடியல. அதற்கு கீழ்ப்படிதல் தேவையாக இருந்தது, தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டிய தேவையாக இருந்தது, தேவனுடைய வழிகாட்டுதல் உட்பட வேண்டிய தேவையாக இருந்தது. அதுதான் அவர்கள் முடியலை. அப்போ வேறு எதுவும் இல்லை, கடினம் இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தேவன் நம்மிடத்தில் ஒன்றை அடையாளம் காட்டுகிற, மகனே மகளே, இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இதுதான் உன் வாழ்க்கையில் முதலாவது வரணும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஒன்று வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அது உனக்கு அழுத்தம் கொடுத்தாலும் சரி, முதலாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்றை கொடுக்குற, அதை நாம தேடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ன? இயேசு கிறிஸ்து தாங்க அந்த ராஜ்யம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜ்யம். அவர் வந்து நம்மை ஆளுகை செய்வார். இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம். முதலாவது தேவன் நமக்கு என்ன கொடுத்தார்? பொருளாதாரத்தை இல்லை, சுகத்தை இல்லை. முதலாவது தேவன் கொடுத்த என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனுஷன் இந்த ஆசீர்வாதத்தை முக்கியமாக எண்ணி அதை பெறுவதற்கு முன் வருகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ என்னன்னா 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று, நாம் எவைகளை ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோமோ அது, இன்னொன்று தேவன் எவைகளை ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறார் அது. இதில் தான் கிளாஷ் நடக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஜெப கூட்டமெல்லாம் எதற்காக நடத்தப்படுகிறது? பெரும்பாலான தேவ ஊழியர்களெல்லாம் தங்களுக்கு வரம் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். எதற்காக அந்த வரம் இருக்கிறது? வியாதிகள் நீங்குவதற்காக, கடன்கள் நீங்குவதற்காக, சாபங்கள் நீங்குவதற்காக, பிலிசு நீங்குவதற்காக. இதுதான் இதன் தொடர்பாக தான் இருக்கிறதே ஒழிய
விசேஷமான ஆசீர்வாதங்கள் என்று தேவன் எதை வைத்தாரோ அதை முக்கியப்படுத்தி பேசுகிற ஜெபக்கூடுகள் எத்தனை? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டானா அந்த இயேசு கிறிஸ்துவால வருகிற ஆசீர்வாதம் என்ன பாருங்கள். இயேசு கிறிஸ்துக்கு அப்பால யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் பிளஸிங். அல்லேலூயா. அவருக்கு அப்பால உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தரளி இவ்வளவா, டு திஸ் எக்ஸ்டென்ட். இதுக்கு மேல உனக்கு தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, இவ்வளவுதான். அல்லேலூயா. அவரே உங்களுக்கு தரப்பட்டு விட்டார். அப்போ அவரே தரப்பட்டு விட்டா அவரை குறித்து தான் எபேசியர் 1:3 சொல்லுவது, அவருக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னா அப்ப என்ன, அதை கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினாலே 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. ஒன்று, தி டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுதலை அடைகிற ஒரு ஆசீர்வாதம். இயேசுவால் வருகிற பிரதானமான ஆசீர்வாதம் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை அடைதல். என்றால் இவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏன்னா he is going to save his people from their sins. அவர் பாவங்களிலிருந்து ரட்சிக்க போறார். அப்போ முதலாவதாக இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேவன் நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதம் என்ன? பாவ விடுதலை. அந்த பாவ விடுதலை எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? இன் கிரைஸ்ட். நீங்க இயேசு கிறிஸ்துவை பெறுகிற பொழுதும் அந்த பாவ விடுதலை பெற முடியும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொன்னால் 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, வாசிங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஐக்கியமாக இருப்பதற்கு, டு ஹேவ் ஃபெலோஷிப், டு ஹேவ் ரிலேஷன்ஷிப், டு பி ஃபவுண்ட் இன் ஹிஸ் யூனியன், டு பி அசோசியேட்டட் வித் கிரைஸ்ட், டு பி அட்டாச்ட் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவோடு பிணைந்திருப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செகண்ட் பிளஸிங் என்னது தேவனுடைய பார்வையில்? அமைதியாயிட்டீங்களே. தேவ ஐக்கியம். மூன்றாவதாக 1 யோவான் 2:25 வாசிங்கள். சீக்கிரமா வாசிங்கள், இந்த வேகம் பத்தாது. 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். இன்னைக்கு வருஷ தொடக்கத்துல எல்லாம் என்ன செய்யறோம்? வாக்குத்தத்தத்துக்கு போய் நிற்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு நித்திய ஜீவனை தருவேன், அதான் உனக்கு வாக்குறுதி. நித்திய ஜீவனே உனக்கு தரவேன்னு சொன்ன பிறகு இந்த தற்காலிக ஜீவனுக்குள்ளதை தராம போகணும். அல்லேலூயா. தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தரளினோம், மற்றவர்களும் தராதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயையோ நானும் என்னமோ இருக்குன்னு நினைச்சேன், இவர் சொல்லிட்டே போகிற வெள்ள முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு இன்னையோட நம்ம பிரச்சனைலாம் கிளியர் ஆகிடும் போல இருக்குன்னு யோசனை பண்ணியிருந்தா, இது நம்ம ஏற்கனவே கேட்ட செய்தியாக இருக்குதே. என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, தேவனோடு ஐக்கியம், நித்திய நம்பிக்கை. இப்போ இந்த கூடுகையில் இந்த மாதிரி ஒரு கூடுகை நடக்கிறது, அதில் வந்திருக்கிறவங்களுக்கு இந்த விதமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவங்க ஒன்று சலிச்சுக்கிறாங்க, இதுதானா, இதுதான் ஆசீர்வாதமா அப்படின்னு. இப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து, நான் இந்த கூட்டத்தை சொல்லலை, அந்த கூட்டத்துக்கு வந்து பிரசங்கியார் சொல்கிறாரு, இப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்ட விஷயம், இதெல்லாம் பெற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்க மட்டும் உட்காந்துருங்க, மற்றவங்க எழுப்பி போங்க. புரிகிறதா? இது ஏற்கனவே கேட்டது, அதை தான் திரும்ப பேசுகிறாரு. இப்போ அந்த பிரசங்கியார் சொல்ற, இந்த கூடுகை இல்லை, அது வேறொரு கூடுகையை சொல்கிறேன். அந்த கூடுகையில் பிரசங்கர் வந்து இந்த டாப்பிக்கை சொல்கிறார். டாப்பிக்கை சொன்னால் அவங்க எல்லாம் நாங்கள் என்னமோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கடைசியில் போனால் வழக்கமாக கிறிஸ்தவம் பண்ணுற பிரசங்கமாக போச்சே, பாவ விடுதலை, தேவ ஐக்கியம், நித்திய நம்பிக்கை அப்படின்னு இவங்க சலிச்சுக்கிறாங்க. உடனே பிரசங்கர் சொல்கிறாரு, ஓ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தேன்னா இதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு வந்தவங்களாம் என்ன பண்ணுங்க, போயிடுங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, பெற்றுக்கொள்ளாங்க இருங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூடுகளில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் போவாங்க? எதுக்குங்க ஊரில் நடக்கிற கூட்டத்தை எல்லாம் நம்ம வச்சு பேசணும்? இப்போ நாம் இப்படி இந்த பிரசங்கத்தை எத்தனை பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறோம், எத்தனை பேர் போகிற மாதிரி இருக்கிறோம்? இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவளெல்லாம் போகலாம், அவ்வளோதான் பிரசங்கம்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் நிறைவோடு போகிற ஆசை? இவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அதுக்காக போகிறேன், அப்படி வேணால் போகலாம். புரிகிறதா உங்களுக்கு நான் சொன்னது? புரியலையா? என்ன அப்புறம் நியூட்டன் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன அப்புறம் ஜான்ராஜ் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதில்ல? அப்போ நாம் ஏற்கனவே இது கேள்விப்பட்ட விஷயம்னு சொன்னால், ஏற்கனவே கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? பாவ விடுதலை பெற்ற நிச்சயத்தோடு நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இறை உரை ஐக்கியத்தில் வாழ்கிறீங்களா?
நித்திய நம்பிக்கையோடு வாழ்கிறீர்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வழியில தான் நடப்பீங்க. அல்லேலூயா. இப்பொழுது நீங்க பரிசுத்தமாக தான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால தான் சொன்னேன், இன்றைக்கு ஆசீர்வாதம், நாளைக்கு நீங்க பரிசுத்தமா நடக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் தருகிற இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளேயே பரிசுத்தமும் வந்து போச்சு. 1 அத்தியாயத்தினுடைய 31 வசனம் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார். நல்ல கவனிக்கலாம். இப்போ ஆண்டவரால் நமக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் யாரு? ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இயேசு தான் அந்த ஆசீர்வாதம். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்தமா இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டா நான் யாரா மாறுகிறேன்? சொல்லுங்க, பரிசுத்தவானா மாறிட்டேன். அப்படித்தானே? அப்ப ஆசீர்வாதத்துக்குள்ளேயே பரிசுத்தம் இருக்குது. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நான் யோசிச்சு பரிசுத்தவான் ஆகிறது இல்லைங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாலே பரிசுத்தவானாகும். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்களினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அதற்கு பிறகு என்னுடைய நினைவுகள் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு என்னுடைய வழிகள் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற வாழ்க்கையாக தான் இருக்கும். அதற்கு பிறகு என்னுடைய ஆசைகள் தேவனுடைய விருப்பத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். ஏன்னா அவரே என்னுடைய பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளே வந்து விட்ட பொழுது ஆட்டோமேட்டிக்கலி ஐ became holy. அல்லேலூயா. இதுதான் அந்த சீக்ரெட். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்ல விஷயம்தான். யாரோ ஒருத்தங்க வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு பெரிய வீடு கட்டினா அன்னைக்கு அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணுறவங்கள கர்த்தருடைய பெரிதான கிருபையில் தொடக்கத்தில் எங்களுக்கு வாடகை கூட வீடு தராமல் இருந்தாங்க, இப்போ இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொட்டி கடையில் வந்து வேலை செய்த ஒருத்தர், சென்னைக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஓடி போனவங்க, இங்கிருந்து பிழைக்க வழி இல்லாதவங்க நிறைய பேர் கடைகளில் வேலை செய்து திண்ணையில் படுத்து இப்போ பெரிய முதலாளிகளாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க நிறைய சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த 100 ரூபாவோட கோயம்புத்தூருக்கு வந்தேன், 100 ரூபாவோட சென்னைக்கு வந்தேன், இன்றைக்கி என்ன ஆண்டவர் பெரிய கோடீஸ்வரனா வைத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, சாப்பிட போகிற நேரம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக கவனிக்கணும். கவனிச்சா தான் என்ன பண்ண முடியும், இதை உள்வாங்க முடியும். இப்போ ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடு எதுவாக இருக்கும்? அவன் பரிசுத்தமாக வாழுவான், அவன் பரிசுத்தமாக நடப்பான். இதுதான் அடையாளம். அல்லேலூயா. ஏன்னா தேவனால் அளிக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளேயே பரிசுத்தம் இருக்கு. இது பழைய ஏற்பாடு போல அவனே யோசிச்சு முடிவு பண்ணி பரிசுத்தமா வாழ்றது இல்லை. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நான் யாராக மாறுகிறேன்? பை ஹிஸ் ஃபெல்லோஷிப் ஐ எம் becoming holy. அப்போ நான் ஹோலியா மாறினேன்னா என்னுடைய வாழ்க்கை முறை ஹோலியா தான் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு வீடு தந்தார், என்னை ஒரு பெரிய முதலாளி ஆக்கினார், என்னை நிறைய செல்வங்களுக்கு அதிபதி ஆக்கினார், என்னை பெரிய கல்வி நிலைக்கு கொண்டு வந்தார், என்னுடைய குடும்பத்தை எல்லாரும் அதில் பிரபலமாக்கினார், எல்லாம் நல்ல செய்தி சாட்சி சொல்கிறோம். அப்போ இந்த என்ன சொல்லணும்? கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் எதுவாக இருக்கணும்? சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எதை அடையாளமாக கொண்டிருக்க வேண்டும்? முதலாவது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவர் வீட்டை காமிக்கிறாரு, கடையை காமிக்கிறாரு, வியாபாரத்தை காமிக்கிறாரு, பேங்க் டெபாசிட்டை காமிக்கிறாரு, பிள்ளைகள் வந்து நல்ல லெவலில் இருக்கிறத காமிக்கிறாரு, ஊர் உலகத்தில் கிடைக்கிற செல்வ காமிக்கிறாரு. கர்த்தரனை ஆசீர்வதித்தார். நம்ம மறக்க முடியுமா? நமக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு நாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்த சாட்சியோடு இருக்கிறாரு, அதை குறித்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேத பிரமாணத்தின்படி தேவன் ஒரு மனிதனை உண்மையாக ஆசீர்வதித்திருந்தால் அவன் காண்பிக்கின்ற அடையாளம் வீடு, நிலம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து அல்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இவன் பரிசுத்தமாக நடக்கிறான், பரிசுத்தமான சுபாவுடையவனாக இருக்கிறான், இவன் தன்னிடத்தில் பணிபுரிகிற இடத்துல அன்பாக நடந்து கொள்கிறான், அவர்களுக்கு உரிய சேலரியை கொடுக்கிறான். இவன் வியாபாரத்தில் இப்போ கள்ளக்கப்படம் இல்லை, அதனால் இவனுக்கு நிறைய நஷ்டமெல்லாம் உண்டு, மற்றவர்களை போல இவன் சம்பாதிக்க முடியல, ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். காரணம் என்ன? இவன் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். எனவே அவன் அந்த பரிசுத்த இன்ஸ்டிங்க்டை தாண்டி போய் எல்லாரை போல பில்லாமெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது. அப்படி தானே? பில்லை கொடுத்துக்கிட்டு அதை டூப்ளிகேட்டாக கொடுக்க முடியாது. அப்படி தானே? எனக்கு ஒரு சில பில்லு கொடுத்துருக்குறாங்க, நான் கேட்டதுக்காக எழுதி கொடுத்துருக்குறாங்களே ஒழிய அவங்க அது ரெக்கார்டில் இல்லை. எதை மாட்டிக்கிட்ட என்ன பண்ணீங்க? மாட்டிக்கிறவளை பார்த்துக்கலாம், காசு கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்ன பண்ண மாட்டான், அப்படி செய்ய மாட்டான். ஏன்னா அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அருமையானவர்களே, செல்வ சிறப்புகளும் ஆஸ்தி அந்தஸ்துகளும் அல்ல ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் அடையாளம். இதெல்லாம் இருக்கட்டும், நல்லது.
ஏன்னா நம்ம மற்றவங்க நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் வந்தால் நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் உண்டு. அப்படி தானே? நம்ம எப்போவுமே நம்மளை விட மற்றவங்க ரொம்ப நல்லா இருக்கிறத ஆசைப்பட்டோம். ஏன்னு சொல்லுங்க, இப்போ தூத்துக்குடிக்கு நான் வரேன். இப்போ நான் வந்து லாட்ஜில் தான் தங்கிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். இப்போ தூத்துக்குடியில் வரேன். இப்போ எனக்கு தூத்துக்குடியில் ஒரு நியூட்டன் ஒரு நண்பர் இருக்கிறார், மனாசின் ஒரு நண்பர் இருக்கிறார். இப்போ இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா? ஆளுக்கு ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த தூத்துக்குடிக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா இவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஆனால் இவங்க 2 பேர் என்ன நம்ப நேசிக்கிறவங்க. ஆனாலும் இவங்களுடைய சைக்கிள் தான் எனக்கு உதவியாக வரும். அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் கார் வச்சுருந்தாங்கன்னா அதுக்காக தப்பாக நினச்சிட போகாதீங்க. இவர் கார் வச்சுருக்கிறது தான் பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னா அந்த அடிப்படையில் சொல்லலை. மற்றவங்க நல்லா இருந்தால் நமக்கு நல்லது. அவங்க 2 பேரும் நல்ல கார் வச்சுருந்தாங்கன்னா நான் வந்து இறங்குற இடத்துல வந்து பிரதர் எங்கேயா போகணுன்னா சொல்லுங்கள், மீட்டிங் எங்கேயா போகணுமா சொல்லுவேன். அது மாதிரி தங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ரூம் இருக்குது. அப்போ நல்லா இருந்தால் சொல்ல முடியுமே ஒழிய அவங்க நம்மளோட மோசமாக இருந்தால் நாம தான் ஏதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கோம் இல்லையா? குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட இருக்கிறது பாதுகாக்கப்படுகிறது இல்லையா? இல்லைன்னா நம்மளை பார்த்தோன்னே பிரதர் உங்கள் வருகைக்கு தான் அவருடைய ஜெபத்தோடு காத்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்களை தான் காமிச்சாரு, நம்மகிட்ட வந்து ஹெல்ப் பார்ப்பார். இப்போ அவங்க நல்ல வசதியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒரு யதார்த்தத்துக்காக சொல்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் பாயிண்டாக பிடிச்சிட போகிறீங்க. ஏன்னா தூத்துக்குடியில் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அது தென் மாவட்டங்களில் வந்தால் ரொம்ப கவனமாக பேசணும். தூத்துக்குடிக்கு வந்தால் இன்னும் கவனமாக பேசணும். ஏன்னா நான் நிறைய வருஷமாக வந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்போ நமக்கு முன்பாக இருக்கிற காரியம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனாவது தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதாக சொன்னால் பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களில் முதலாவது இதை காண்பிக்கணும். ஆவிக்குரிய ரீதியான, ஏன்னா தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவ குமாரனை கொடுத்துருக்கார். அந்த குமாரனால் நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாயா? அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற அடையாளம் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லுவது உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பிபிலிக்கலி தட் இஸ் நாட் so acceptable. ஏன் இல்லையே? ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாரு? ஒரு மனிதனை பரிசுத்தவாராக்கிறார். ஏன்னா அதற்கு தான் ரத்தம் சிந்தினார். ஒருதனை பணக்காரன் ஆக்குறதுக்கு ரத்தம் சிந்த வேண்டிய தேவை இருக்கல்ல. பணக்காரன் ஆக்குறதுக்கு சிலுவையில் அறைப்பட வேண்டிய தேவை இருக்கல்ல. நோயிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக சிலுவையில் அறைப்பட தேவை. இப்போ கூட நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவருடைய தழும்புகள் தானே நம்ம சுகமாகிறோம், அவர் சிலுவையில் அறைப்பட்டு தழும்புகள் ஏற்பட்டதுனால தான் சுகமானோன்னு. இல்லைங்க, அது ஒரு ராங் ஒரு டீச்சிங். அவருடைய தழும்புகளில் நிறைய பாடலும் இருக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானது உண்மையே. அது எந்த அந்த வியாதி என்ன வியாதி? அதுதான் ஏசாயா 53 சொல்கிறதே ஒழிய அது வந்து கேன்சரும் கிடையாது, ஜுரமும் கிடையாது, காய்ச்சலும் கிடையாது. அதுக்கும் தழும்புக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இயேசுநாதர் இந்த தழும்பை அடைகிறதுக்கு முன்னாடியே மரித்தவனையே உயிரோடு எழுப்பியிருக்கார் இல்லையா? எத்தனை வியாதியஸ்தலை குணமாக்கி இருக்கிறார், தழும்பை வச்சா குணமாக்கினார். சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளுக்கும் மனிதன் சுகமாகுவதற்கும் வேத ரீதியாக சம்பந்தம் இல்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லுவது மனிதனுடைய பாவ வியாதியை பற்றி. அந்த வியாதிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த காயம் அடைந்ததனுடைய தழும்பென்ற விளைவு, காயம் அடைந்ததனுடைய அடையாளம், அதனுடைய விளைவில் மனிதன் பாவ வியாதியில் என்ன செய்யறான்? வியாதியிலிருந்து விடுதலை என்பது தேவனுடைய வல்லமையினால் நடைபெறுவது. அல்லேலூயா. அவருடைய ஆல்மைட்டி பவர்னால். அதான் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் நிறைய பேரை சுகப்படுத்தினார். இப்போ தழும்புகளை வச்சல்ல. தழும்புகள் எதுக்குன்னு சொன்னால் 3.5 ஆண்டு காலங்கள் அநேகரை சுகப்படுத்தினாலும் மனிதனிடத்தில் ஒரு பெரிய வியாதி இருக்கிறது. அந்த வியாதியை சுகமாக்குறதுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி காயங்கள் அடைந்து தழும்புகளை பெற்றால் அந்த தழும்புகளினாலே பாவத்திலிருந்து நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் பின்னால் சொல்லுகிற பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்று குணமாகி பரிசுத்தமாக வாழ்றது அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கப்படுனா பரிசுத்தமாகுது. முதல்ல பாவ விடுதலை. ஏன்னா பாவம் தான் நம்ம பின்தொடர்றது இல்லையா? சில விஷயங்கள் நம்மளால் செய்யாமல் இருக்க முடியலை. சில கோபங்களை விட முடியலை, சில எரிச்சலை விட முடியலை, சில வெறுப்புகளை விட முடியலை, சில கசப்புகளை விட முடியலை, சில ஆசைகளை விட முடியலை, சில உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலை. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ். இதெல்லாம் வச்சுப்பட்டு எனக்கு எவ்வளோ காசு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசை என்னால் கட்டுப்படுத்த முடியலை, உணர்ச்சி என்னால் கட்டுப்படுத்த முடியலை, எனக்கு பங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? என் மனைவியோட நல்லா பேச முடியலை, என் மனைவி செய்த ஒரு தவறை என்னால் பொறுத்துக்க முடியலை, ஒரு வார்த்தைக்காக நான் ஒரு வாரம் என்னால் வந்து மூட் அவுட் ஆகி போகுது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு பங்களா இருந்த என்ன பிரயோஜனம், எனக்கு வீடு இருந்த என்ன பிரயோஜனம்? அப்போ முதலாவது நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய எங்கே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பி டெலிவர்ட் ஃப்ரம் த பாண்டேஜ் ஆஃப் சின். யூ மஸ்ட் பி ரிடீம்டு ஃப்ரம் சின். அதைத்தான் இயேசு முதலாவது தருக. அல்லேலூயா. அதற்கு அடுத்ததான் இலவச இணைப்பு என்ன?
உலக ரீதியான ஆசீர்வாதம். உலக ரீதியான ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. மனிதனுக்கு பணம் வேணும், காசு வேணும், நல்ல உடை வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல சாப்பாடு வேணும், ஒரு தங்குமிடம் வேணும். இதெல்லாம் வேண்டாம், ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து முடிக்கணும் ஆள் கிடையாது. ஆனால் பிரதானமாக மனிதனுடைய வாழ்விற்கு என்ன தேவை வேண்டும் என்றால், மனிதனிடத்தில் இருக்கிறதான மேஜர் ப்ராப்ளம் வந்து சின். அதனால தான் தேவன் வேற யாரையும் அனுப்பாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மனிதனுடைய வேறு எல்லா பிரச்சனைகளையும் மோசே போன்ற ஒருவனை கொண்டோ, தாவீதை போன்ற ஒருவனை கொண்டோ, எலியா போன்ற ஒருவனை கொண்டோ, எலிசா போன்ற ஒருவனை கொண்டோ கடத்த செய்திருக்க முடியும். ஆனால் மனிதனுடைய பாவம் என்கிற பிரச்சனைக்கு வேறு யாரையும் அனுப்பி அதை தீர்வு காண முடியாது என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அல்லேலூயா. அது அர்த்தம் என்ன? அவரே தான் வந்தார் இல்லையா, குமாரனாக வந்தார். அல்லேலூயா. 3 பேரில் ஒருத்தர் வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. 3 நபராக செயல்படுகிற அதே தேவன் தான் குமாரனாக வந்தார். அதே குமாரன் சிலுவையில் அறையப்பட்டார். அதே குமாரனுடைய ஆவி தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. குமாரன் போயிட்டார், எங்கே இருக்கிறது பரிசுத்தம் இல்லை. குமாரன் போய் பரிசுத்த ஆவியாக வந்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய 3 செயல்பாடுகள். அல்லேலூயா. எனவே குமாரனுடைய ஆவி பரிசுத்த ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, முதலாவது தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்று முதல் ஆசீர்வாதம் என்ன? விடுதலை. இன்றைக்கு நீங்கள் இதை பெற்றிருக்கிறீங்களா? மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மேலானவைகளை தேடுகிற பொழுது கீழானவைகளை தேட தேவையில்லை. முதலாவது ஆண்டவர் இந்த பொல்லாத சுபாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையணும். என் குடும்பத்துக்கு அமைதி இல்லை, என் குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை. காரணம் என்ன? என் கணவனுடைய தவறான சுபாவங்கள் மட்டுமல்ல, அந்த சுபாவங்களை சகித்து கொள்ள முடியாத என்னுடைய தவறான சுபாவங்களும் தான். என்னிடத்துல பொறுமை இல்லை, என்னிடத்துல தாழ்மை இல்லை, என்னால் விட்டு கொடுக்குற மனநிலை இல்லை, என்னால் முடியல. லார்ட் டூ சம்திங். அதற்குத்தான் இயேசு கொடுக்கப்பட்டார். இயேசுவோட ஐக்கியமாக இருக்கின்ற பொழுது அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக அவருடைய ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிங்க்ட் நம்மகிட்ட வேலை செய்யும். அல்லேலூயா. நான் சகிச்சிருக்கிறேன்ப்பா, நீ சகிக்கலாம். நான் பொறுத்திருக்கிறேன், நீ பொறுத்துக்கலாம். நான் விட்டு கொடுத்துக்க, நீ விட்டு கொடுத்துக்கலாம். நான் தாங்கி இருக்கிறேன், நீங்கள் தாங்கிக்கலாம். ஏன்னா தேவ கிறிஸ்துக்குள் இந்த ஆவிதான் நமக்கு அனுப்பப்பட்டது இல்லையா. இதைத்தான் கலாத்தியர் 4 6 7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறபடினாலே தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உனக்குள்ளே அனுப்பினார். அப்போ குமாரனுக்குள்ளே அந்த ஆவி இருந்த பொழுது அவர் சகித்து கொண்டார், பொறுத்து கொண்டார், தாங்கி கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அவமானங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆவி நமக்குள்ள வரவே இல்லை. அந்த ஆவியினுடைய அசோசியேஷனால நம்முடைய வாழ்வையை நாம் என்ன செய்ய முடியும்? சரியாக வைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்புகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஒழிய ஆவியை கொண்டு ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களா இல்லையே. ஆவி கொடுக்கப்பட்ட இதற்கு so that we will have victory, we can triumph, நம்ம வெற்றி பெறலாம். ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆவியை பெறுகிறாங்க, ஆடுகிறாங்க, விழுறாங்க, எழுறாங்க, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க. இன்னைக்கு வருகிற ஊழியக்காரர்களும் வந்தவங்களை உடனடியாக கீழே விழ வச்சு, ஓட வச்சு, இருக்க வச்சு, ஆட வச்சு, பாட வச்சு, இந்த மாதிரி அவங்களை உலுக்கி விட்டுட்டு ஆவியில் நிரம்பி விட்டீர்கள், ஆவியில் நிரம்பி விட்டீர்கள் சொன்னா, சரியப்பா நீ ஆவியில் நிரப்பிட்ட. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? தென் வாட் இஸ் ஹேப்பனிங்? வீட்டுக்கு போன பிறகு என்ன நடக்குது? இவ்வளவு ஆவியில் நிரம்பி வழிஞ்சி அபிஷேகத்தில் அப்படியே பறந்து அங்கே வீட்டுக்கு போனால் ஒரு சின்ன சமாச்சாரத்தில், ஒரு சின்ன மேட்டரில், ஒரு சின்ன ஆசையில் விட்டு கொடுக்க முடிகிறதா? முடியலையே. அப்போ நீ நிரம்பி என்ன பிரயோஜனம்? ஐயோ அந்த பாஸ்டர் ஆராதனை நடத்தினாலே எனக்கு ஆவி வந்துடுது, நான் நிரம்பிடுறேன். இல்லை, நீங்கள் நிரம்பின ஆவி தேவன் கொடுத்த ஆவி இல்லை, அவர்கிட்ட இருந்த ஆவி. இது ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, இது ஒரு போலி ஸ்பிரிட். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டங்கள் வழியாக வந்து இறங்குவது ஹோலி ஸ்பிரிட் அல்ல, போலி ஸ்பிரிட். ஏன்னா அவங்க வாழ்க்கையும் போலித்தனம், அவங்க மூலமாக இவர்களிடத்தில் வந்து இறங்குற ஆவியும் போலித்தனம். ஏன்னா அவங்களும் வேத வார்த்தைகள் நடக்கலை, கர்த்தருடைய ஐக்கியத்தோடு வாழ்ந்து கர்த்தரை பிரதிபலிக்கலை. நம்ம மக்களுக்கு எங்கேயாவது போய் நிரம்பணும், அவ்வளோதான். எதுக்கு நிரம்புகிறோம்? ஏன் நிரம்புகிறோம்? நிரம்புனா என்ன நடக்கும்? இல்லை பிரதர், சாம்சன் பால் கூட்டத்தை மாதிரிலாம் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு போனால் நீங்கள் நிரம்பி தான் வருவீங்க. இவர் கூட்டத்துக்கு போனால் பிரசங்கம் மட்டும் கேட்டு வரலாம். உங்களுக்கு நேரம் போகலாம் போங்க. அங்கே போனால் என்ன நடக்கும்? அவர் எப்படி, நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சார்ந்த, இப்பொழுதும் அவர் இருக்கிறாரு, நல்ல நிறைய ஊழியெல்லாம் செய்கிறாரு. அவர் சொன்னார், எங்கள் கூட்டத்துக்கு யாராவது வந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம், அவங்கள வல்லமை ஆக்கி தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு. நானே யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம கூட்டத்தில் எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணாலும் இதை செய்ய முடியலையே. எவ்வளவோ நம்ம யோசி பிரசங்கம் பண்ணாலும், யோசி ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் இது நடக்க மாட்டேன். அவர் சொன்னார், எங்கள் கூட்டத்துக்கு உள்ளே பூந்துட்டான், அவனை நாங்கள் வல்லமை ஆக்கித்தான். அன்னைக்கு எனக்கு விளங்கல, ஆண்டவரே அவங்க கூட்டத்துக்கு வரவங்க எல்லாரும் வல்லமை நிரம்புறாங்க, என் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு இது நடக்க மாட்டேங்குது, ஏன் அவருக்கு ஒரு ஆவி எனக்கு ஒரு ஆவி?
அப்புறம் தான் விளங்கிச்சது, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆவி எனக்கு கொடுத்துருந்தா வீணாக போயிருப்பேன். அது வரவங்களெல்லாம் வல்லமையாக்கும், அது வரவங்களெல்லாம் ஆட வைக்கும், அது வரவங்களெல்லாம் விழ வைக்கும், ஓட வைக்கும், கூச்சலிட வைக்கும், ஆரவாரம் போட வைக்கும். ஆனால் பரிசுத்தமாக வாழ வைக்காது. ஏன்னா அது ஹோலி ஸ்பிரிட் கிடையாது, போலி ஸ்பிரிட். நீங்கள் நிறைய அந்த ஊழியக்காரர் வழியாக வர்றது என்ன ஸ்பிரிட்? சினிமா நடிகனை போல ட்ரெஸ் பண்ணிக்கிறான், தலையில் ஃபாக்ஸ் கட்டிங் வச்சுக்கிறான், காதில் கொட்டக்கன் போட்டுக்கிறான், எல்லா விதமான சினிமாத்தனங்கள் இருக்குது. ஆனால் அவன் ஜெபம் பண்ணவொன்னு ஆவி வந்துடுறாங்க. அது எங்கேருந்து வந்து ஆவின்னு தெரில. அது ஒரு பரிசுத்தமான ஆவி. இவனை பார்த்தா நம்ம உள்ளூர் ஆளே இது என்னடா ஒரு கிறிஸ்தவ ஊழியனுடைய தோற்றமானு கேட்குறான். சினிமாக்காரனை பார்த்த மாதிரி இருக்குன்னு இவன் உள்ளூருக்கு ஒரு சாதாரண பாபன்னு கேட்குறான். அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வழியாக தெய்வாவி வந்து இறங்குமா? நம்ம ஆளுகள் சிந்திக்க வேண்டாமா? ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் தான் நம்மக்கிட்ட இல்லை, காமன் சென்ஸ் ஆகுது வேண்டாமா? இறை அறிவில்லாவிட்டாலும் பொது அறிவாது வேண்டாமா? இந்த மாதிரிப்பட்ட ஆள்கிட்டலாம் அவங்க பாடுகிற பொழுது, அவன் சத்தம் போடுகிற பொழுது ஆள்கிட்ட ஏதோ இறங்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? ஹவ் இட் கேன் பி ட்ரூ? உங்களுக்கு நான் இந்த கூடுகை விளைய சொல்கிறேன், இந்த கூட்டங்களில் இறங்குகிற ஆவிக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இங்கெல்லாம் போய் நிரம்பாதீங்க. நிரம்புறதுக்கு ஆண்டவர் என்ன வழிகாட்டுறாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நிரம்புவீங்க. அல்லேலூயா. இவங்க ட்ரம் அடிக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ட்ரம் அடிக்கிறது பாட்டு பாடுறது போல அருமையான சகோதரர் சூப்பராக என்ன செய்கிறாரு, ஒரு கீபோர்டு வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுறாரு. அது நமக்கு தேவை, ஒரு கூடுகையினுடைய ஒரு சந்தோஷத்துக்காக, கூடுகையில் நம்ம உற்சாகம் அடைவதற்காக. ஆனால் இவருடைய கீபோர்டு இயக்கத்தினுடைய அடிப்படையில் தான் எனக்கு ஆவி வருதுன்னு சொன்னால் அது கீபோர்டில் வருகிற ஆவி தானே ஒழிய தேவனிடத்து வருகிற ஆவி அல்ல. தேவாவி எப்படி வருது பைபிள் சொல்லணும்னு சொன்னால் எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிற பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியே, ஐயோ நம்ம கொஞ்சம் விட்டால் போயிடும்னு சொல்லிட்டு அவர் ட்ரம் அடிக்க நேரம் பார்த்து, அவர் சத்தம் போட நேரம் பார்த்து, அவர் இதோ இறங்குறது சொல்லு நேரம் பார்த்து நான் பெற்றுக்கொள்வதற்காக கையை விரிக்கிறது இல்லை. அப்படிலாம் ரொம்ப கவலைப்பட, கையை விரிக்காமலே பரிசுத்தாய் வருங்க. அதுக்காக நீங்கள் கையை விரிக்க விடான்னு சொல்ல வரல. சில நேரத்தில் நமக்கு சில பாடி லாங்குவேஜஸும் வேணும், சில எக்ஸ்பிரஷன்ஸும் வேணும். ஆனால் நார்மலி பரிசுத்தாவியை பெறுகிறதுக்கு இவங்க சொல்லுகிற மாதிரி காரியங்கள்லாம் செய்ய தேவையில்லை. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டியது, அவர் ரொம்ப ஹை டெம்போவில் ஒரு பாட்டு பாடுவார், மியூசிக்கெல்லாம் அடிப்பாங்க, உடனே வந்து இதோ இறங்குறது பெற்றுக்கொள் சொல்லுவார், உடனே நம்ம பெற்றுக்கொள்ளும். அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக ஊற்ற மாட்டார். எந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த நபரை ஆண்டவர் ஆவியால் நிரப்புவார். ஏன்னா அவன் ஆவியில் நிரப்பலைன்னா அவன் இன்னும் பாவியாக தான் இருப்பான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே அவர் ஆவியில் நிரப்பலைன்னா அவன் பாவியாக தான் இருப்பான். இன்றைக்கி ஆவியில் நிரம்புனா நிறைய பேரும் பாவியாகவே இருக்கிற காரணம் என்னன்னா, அது வேறு விதமான ஆவி வந்து நிரம்பிடும். இந்த ஆவியெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாத ஆவி, உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்காத ஆவி, பரிசுத்தமாக வாழ ஆசைப்பட வைக்காத ஆவி, பரிசுத்தமாக சிந்திக்க தூண்டாத ஆவி, பரிசுத்தமான சுபாவங்களை படி வாழ்வதற்கு உங்களுக்கு ஏவாத ஒரு ஆவி உங்ககிட்ட இருக்குதுன்னா அது ஆட வைக்குது, பாட வைக்குது, கனவு காண வைக்குது, தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்குது. இந்த பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் அது ஒன்றும் பண்ண மாட்டேங்குன்னு சொன்னால் அது சரியான ஆவி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு ஆவி என்கிட்ட செயல்படுது, தயவாய் அதை கொஞ்சம் வெளியேற்றும். இது துரத்தப்பட வேண்டிய ஆவி. அல்லேலூயா. நான் கொச்சப்படுத்தி பேசல, பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்திற்கு உதவி செய்யாத எந்த ஆவியும் வஞ்சிக்கிற ஆவி. அல்லேலூயா. டிசீவிங் ஸ்பிரிட். ஆவி இல்லாமல் இருக்கிறது கூட பரவாயில்லைங்க, அந்த டிசீவிங் ஸ்பிரிட்டோடு இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் ஒருபோதும் நாம் ஒரிஜினல் ஸ்பிரிட்டை பெற முடியாது. அதனால தான் நான் எச்சரிக்கிறேன், சும்மா அந்த ட்ரம் அடி சத்தத்துக்கும் கூச்சல் போடுற சத்தத்துக்கும் ஆரவார சத்தத்துக்கும் உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு உணர்வை பெற்று பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதாக நீங்கள் நினைப்பீங்கன்னா அப்புறம் உண்மையான பரிசுத்தாவி பெறுகிற வாய்ப்பே முடிஞ்சு போச்சு, வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஆமரிமையாளர்களே, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது அதனுடைய முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால் அவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இப்போ மனுஷன், இவனுக்கு ஆசைகள் உண்டு, இவனுக்கு காசு மேலே ஆசை உண்டு, இவனுக்கு உலக ரீதியான பல விஷயங்கள் தேவையான காரணம். ஒரு வீடு மேலே ஆசைப்படுவான், பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான், எதுக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான், தப்பு கிடையாது. ஆனால் இதில் எந்த ஒரு ஆசையும் அவனை அடிமைப்படுத்தாது. அல்லேலூயா. இதில் எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றுவதற்காக அவன் தேவனுடைய வழியிலிருந்து கொஞ்சம் கூட விலகி போக மாட்டான். இதில் எந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக போக மாட்டான். ஏன்? அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிங்க்ட். அல்லேலூயா. எனவே முதலாவது பாவத்தின் விடுதலை. இரண்டாவதாக பாருங்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கலி we are also becoming holy. எப்படி நடக்குன்னா,
பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தமான ஆவியை நம்ம பெறுகிறோம். அப்படி என்ன நடைபெறுகிறதுனா, நவ் வி ஹேவ் எ சான்ஸ் டு ஹேவ் க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு பெறுகிறோம். இதுதாங்க கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. தேவன் தருகிற அனைத்து ஆசீர்வாதங்களிலும் அவருடைய உறவு தான் நமக்கு நம்பர் 1 பிளஸ்ஸிங். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த ஐக்கியத்தோடு வாழுகின்ற பொழுது பரிசுத்தம் நம்ம இடத்துல வருகிறது. எனவே தான் யோவான் 15 வாசிக்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடிகளாக இருக்கிறீங்க. வி மஸ்ட் பி டுகெதர். நாம் ஒன்றா இருக்கணும். அப்படி ஒன்றாக இருந்தால் நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பீங்க. நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுவார். அப்படி மகிமைப்படுகிற பொழுது நீங்கள் எனக்கு சீடலாக இருப்பீங்க. அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐக்கியத்தில் வாழ்வதுதான் நமக்கு தேவன் தருகிற முக்கியமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அல்லேலூயா. உம்மோடு ஐக்கியமாக இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு ஒரு தொடர்பு நிலையில் நான் இருக்கணும். அருமையானவர்கள், நீங்கள் ஒருபோது நினைக்காதிருங்கள் ஒரு சில ஊழியர்களுக்கு மட்டும்தான் தேவனோடு பேசவும் பழகவும் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளவும் முடியும். இல்லை இல்லை, தேவ ஆவியை பெற்ற எல்லாருக்கும் அது முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் வைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எதிர்காலத்தில் நடக்கிறதே அவள் சொல்வாள் என்பது அல்ல. அந்த தீர்க்க தரிசனம் உரைப்பானால் வெறும் போதகர்கள் மட்டுமல்ல, ஐயர்கள் மட்டுமல்ல, ஆயர்கள் மட்டுமல்ல, சுவிசேஷர்கள் மட்டுமல்ல, சராசரியான விசுவாசிகளும் என்ன செய்வார்கள்? தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் பேசுவார்கள். ஆகையாலும் புதிய ஏற்பாடு எங்கிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லணும்னா புத்தி கிடைச்சிருக்கணுமே. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் நல்ல ஆலோசனைகளை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரிசீவ் குட் அட்வைஸ் ஃப்ரம் காட், தென் யூ ஷேர் வித் அதர்ஸ். அப்போ நம்ம போதகரிடத்திலிருந்து தான் பிரசங்க கேட்கணும், சுவிசேஷகரிடத்துல தான் தேவ வார்த்தை பெறணும் அப்படியெல்லாம் கிடையாது. நாமும் தேவ வார்த்தையை பெறலாம். அல்லேலூயா. நீங்களும் பெறலாம், நீங்கள் ஒவ்வொருவரும் பெறலாம். அதற்கு தான் தேவன் வழி ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்கென்றால் அதன் வழியாகத்தான் ஒரு இண்டிவிஜுவல் ஃபெலோஷிப் நம்ம ஏற்படுகிறது. இது 2வது ஆசீர்வாதம். 3வது நித்திய நம்பிக்கை. இந்த 3 ஆசீர்வாதங்களை குறித்த நிச்சயத்தோடு இன்றைக்கு நம்ம வாழுகிறோம். அல்லேலூயா. இதுதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது நிச்சயம். இப்போ நீங்கள் யோசிங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த ஆசீர்வாதமின்மை? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து சமாதானமின்மை? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து போராட்டம்? ஏன் என்னுடைய கணவனோடு என்னுடைய மனைவியோடு நான் ஒரு நல்ல ஐக்கியத்தோடு வாழ முடியவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து போராட்டமாக இருக்கிறது? இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. தேவன் எனக்கு வாக்களித்த அந்த முதன்மையான 3 ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேனா? அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது மீதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றவன் சமாதானத்தோடு வாழ்வது நிச்சயம். ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யோவான் 14:27 வாசித்து பார்க்கும்போது சீடர்களுக்கு வேறொன்றும் பெரிதாக சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து. இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். யோவான் 16:22 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க இப்பதான் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, I will come again and also I will meet you, then you will be happy. நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை குறித்த நிச்சயம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்துக்கான கேரண்டி உண்டு, ப்ராமிஸ் உண்டு. ஆனா எப்பொழுது? when it is happening, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுன்னு சொன்னார் பாருங்கள். அதன் பின்னால் இருக்கிற அந்த 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அந்த 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் இந்த கூடுகைகளை நம்ம கலந்துருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையுடைய நிறைய சூழலை கவனித்து பார்க்கும் பொழுது நிறைய குறைவுகள், இல்லாமைகள், இயலாமைகள். இப்படித்தான் என் வாழ்க்கை போகுமா? இதுதான் என்னுடைய எதிர்காலமா? இதுதான் என்னுடைய கிறிஸ்துவ அனுபவமா? எத்தனையோ ஆண்டுகளாக இயேசுவை விசுவாசிக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகளாக இயேசுவை ஆராதிக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகளாக காணிக்கை கொடுக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகளாக நான் ஜெபம் பண்ணுகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. நாம் சற்று யோசித்து பார்ப்போம். முதலாவது ஆசீர்வதிக்கப்படுதல் என்று தேவன் சொல்லி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோமா? இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக மற்ற ஆசீர்வாதம் நம்மை பின்தொடரும். மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே முதலாவது பாவ விடுதலை, 2வதாக தேவ ஐக்கியம், 3வதாக நித்திய நம்பிக்கை. இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்த நம்பிக்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. எல்லா நம்பிக்கைகளும் மாறும். ஒன்று தான் வெரி ஷூர். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு நாம் அரசாளுவோம், அவரோடு வாழ்வோம், அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை தான் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த 3 நிலைகளையும் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்.
இந்த 3 நிலைகளில் நம்ம சரியாக இருக்கிறோமா? 2021 ஆண்டிற்கான சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள் உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தையா முதலியார் திரு, முத்தையால்பேட்டை, பாண்டிச்சேரி. தற்பொழுது Amazon.in எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.